CEO, Shri Sai Prakash Leomuthu sir, for abiding this series for the aid of the students. And also, I thank all the event coordinators and organizers for joining the session. So, without any further ado, let me introduce the speaker for the session, Mr. Dinesh Babu sir, Network Engineer, SRM Institute of Science and Technology. Moreover, he has 10 plus experience in this field. So, I request Mr. Dinesh Babu sir to take over the session. Please, sir. Okay. Thank you, Mr. Sabasri and Rajalakshmi Madam, for the kind time for the session of hardware and networking concepts. So, thank you all for attending this session. Uh, Sabasri sir, can I start? Start my session? Yes, sir, you can. Okay. Sabasri sir, can I talk in my mother language? Yes, sir, you can. Okay. எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கான்செப்ட்ஸ். இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கான்செப்ட்ஸ் எந்த சப்ஜெக்டை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒரு டிவைஸை வந்து இன்னைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணாத ஆளுங்க இல்லைன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் சிஸ்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணாத ஆளுங்க இல்லை அப்படின்னு நம்ம வந்து யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். கையில் பெரிய பெரிய மிஷின் மாதிரி கொண்டு வந்த கம்ப்யூட்டரை இப்போ கை அளவில் நம்ம உள்ளங்கை அளவில் கொண்டு வந்துட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டமை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லைக் மொபைல் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ங்கிறது ஒரு பெரிய மிஷினாக இருந்து இப்போ உள்ளங்கை அளவில் மொபைல்ன்ற சைஸுக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாத ஆளுங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சப்போஸ் வந்து ஹார்ட்வேரில் ஒரு சில டைப் பண்ண ப்ராப்ளம்ஸ் வரும். சிலனா சாஃப்ட்வேர் அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சரிங்களா? அதையெல்லாம் நம்ம வந்து எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், அதெல்லாம் என்னென்ன அப்படி வருது அப்படின்னா ஹார்ட்வேர் சைடில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், எப்படி அதை நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், அப்ஜெக்டிவ்ஸ். இந்த சாப்டரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல நம்ம இந்த சாப்டரை பத்தின விஷயங்கள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். சரிங்களா? ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஹார்ட்வேர் இல்லாமல் வந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ணுறதும் முடியாது. ஏன்னா ஒரு ஹார்ட்வேருடைய ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேரையே கிரியேட் பண்ண முடியும். அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த ஹார்ட்வேருக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுமா, இந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த சாஃப்ட்வேருடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்குமா, வேலை செய்யுமா, இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹார்ட்வேரை வச்சு தான் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரியே ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஹார்ட்வேரையும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அப்போது ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகாது, ஒர்க்கிங் நம்மளுடைய ரிசல்ட் சரியா வராது. அதாவது நம்ம ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு கால்குலேஷனுக்காகவோ இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சப்போஸ் நம்ம வந்து இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கோம், அந்த ஏடிஎம் மிஷினில் நமக்கு வந்து ஒர்க்கிங் கேஷ் கவுண்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான அந்த ரொட்டேட்டர் இருக்கணும். அதில் அந்த மாதிரியான ரொட்டேட்டர் இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து என்னது ஒரு 20 நோட்டை மட்டுமே நம்ம வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரொட்டேட்டர் வச்சிருக்கோம் அப்படின்னா கஸ்டமர் என்ன ஆயிடுவான், கடுப்பாயிடுவான். அதனால வந்து அந்த டிவைசஸ் நமக்கு அந்த ரிசல்ட் நமக்கு தேவையான ரிசல்ட் கொடுக்காது. அந்த மாதிரி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே ஈக்குவலண்டா ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கணும். சரிங்களா? அது வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹவு ஹார்ட்வேர் ஹேஸ் எவால்வ்டு டு சப்போர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஹார்ட்வேர் வந்து எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எத்தனை ஹார்ட்வேர் சிஸ்டம்லாம் பார்க்குறோமோ, அதாவது பிசிக்கல் காம்போனன்ட் எனக்கு நம்ம கையால் தொட்டு உணரக்கூடிய
எத்தனை டிவைசஸ் எல்லாம் எத்தனை வகையான மிஷின் இயந்திரம்லாம் இருக்கும், இயந்திரங்கள் கையெல்லாம் நம்ம தொட்டு உணரக்கூடிய இயந்திரங்கள் சரிங்களா, எத்தனை எல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவல்ல வளர்ந்துச்சு சரிங்களா. லோ லெவல்ல இருந்து, அதாவது கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் இப்பத்தி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி வரைக்கும் எப்படி இது வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எனக்கு எப்படி நம்ம இதை யூஸ் பண்ண முடியும், இன்னும் இதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம இதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ், அதாவது வந்து எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஓஎஸ் இருக்கு, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம் வந்து என்னன்னா இது ஹார்ட்வேர் பிசிக்கல் காம்போனன்ட்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஒரு சில அப்ளிகேஷன், அதாவது ஒரு சில வேலைகளை செய்யறதுக்காக ஒரு சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அந்த அப்ளிகேஷன்லாம் என்ன அப்படின்னு, அந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றதுக்கு என்னென்ன இன்டர்ஃபேசஸ், அதாவது ஒரு மீடியேட்டர் மாதிரி சரிங்களா, ஒரு மீடியேட்டர் மாதிரினா அதுக்காக ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும் சரிங்களா, அதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுவும் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன, அப்புறம் அதனுடைய ப்ராசஸ், அது எப்படி கம்பைல் ஆகுது, அது எப்படி லிங்க் ஆகுது, எப்படி லோடிங் ஆகுது, லோடிங்னா வந்து நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ண முடியும், லிங்கிங்னா அது வந்து அது எப்படி ஒர்க் ஆகி நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா சரிங்களா, இதை பற்றி நம்ம இதில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பிரைமர்லி எ ரிசோர்ஸ் மேனேஜர். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது நம்ம வந்து பெரிய இதுவாக பார்ப்போம் நம்ம எல்லாருமே சரிங்களா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, விண்டோஸ்லாம் மேக் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அது வேற ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அது வந்து ஒரு மேனேஜர் மாதிரி தான். என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை போயிட்டு நீ இந்த வேலையை செய்ய, நீ இந்த வேலையை செய்ய, உன்னோட வேலை இது, இந்த டைமுக்குள்ள இந்த வேலையை முடிச்சு கொடு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேனேஜர் மாதிரியான ஒரு ஆளு தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல சரிங்களா. அதுக்கப்புறம் இட் இஸ் design is tied to the hardware and software resources the operating system must manage. அதாவது ஒரு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் சேர்ந்தாப்புல ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து என்னன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரிங்களா. அது என்னென்ன வேலையெல்லாம் எதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சைடு சாஃப்ட்வேர் சைடில் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்ய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேர்ல, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ப்ராசஸர் இல்லாம நம்ம எந்த ஒரு டாஸ்கையுமே வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல செய்ய முடியவே முடியாது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மெமரி. இந்த மெமரி வந்து நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில வேலைகளை செய்யறதுக்கான தகுந்த இடங்கள் வேணும் சரிங்களா. ஒரு என்விரான்மெண்ட், வேலை செய்யற வைக்கிற ஆள் இருக்காங்க, ஆனா வந்து வேலை செய்யறதுக்கான இடங்கள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, ஒரு நம்ம அந்த வேலையவே செய்ய முடியாது சரிங்களா. அதுக்கான ஒரு இடம் தான் வந்து என்ன, மெமரி. செகண்டரி ஸ்டோரேஜ், ஓகே வேலை செய்யறதுக்கு வேலை சொல்றதுக்கு ஆள் இருக்கு, வேலையை செய்யறதுக்கு இடம் இருக்கு, ஆனா செஞ்ச வேலையை சேமிச்சு வைக்க இடம் வேணும். அதுக்கு தேவைப்படக்கூடிய சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னன்னா செகண்டரி ஸ்டோரேஜ். அதாவது நம்ம இதை வந்து நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து சிடி, டிவிடி, அதுக்கப்புறம் பென் டிரைவ், எஸ்டி கார்ட்ஸ், சிப்ஸ், அதாவது சிப்பு, அப்புறம் வந்து மெமரி கார்டு, அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐஓ டிவைசஸ் அப்படின்னா நீங்க வந்து நிறைய கடைகள்ல பார்த்துருப்பீங்க, ஒரு சில ப்ரௌசிங் சென்டர்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஸ்கேனர் வச்சிருப்பாங்க, பிரிண்டர் வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ நீங்க இந்த ஆதார் கார்டுக்கு ஏதாவது அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய கண்ணை வந்து ஸ்கேன் பண்ற ரெட்டினா ஸ்கேனர் அதை வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஸ்கேன் பண்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஐஓ டிவைசஸ் சரிங்களா. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஒரு சில இப்போ ரெட்டினா ஸ்கேனர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ரெட்டினா வந்து ஸ்கேன் பண்ணி அதனுடைய இமேஜை அதை அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது நம்ம ரெட்டினா இமேஜை வந்து இன்புட்டா உள்ள எடுத்துக்கிட்டு உள்ள வாங்கி அது ஒரு இமேஜ் ஃபைலா உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் சரிங்களா. அதே மாதிரி அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னா நம்ம கைரேகையை ஸ்கேன் பண்ணும் சரிங்களா. நம்ம கைரேகையை ஸ்கேன் பண்ணி அது என்ன பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேர்ல இன்புட்டா வச்சுக்கும். அப்புறம் பிரிண்டர்னா வந்து அது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் சரிங்களா. நம்ம என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கோமோ அப்படியே என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட் நம்ம பிரிண்ட் விடணும், அந்த டாக்குமெண்ட்ல இருக்க மாதிரியான ஃபைல் நமக்கு என்ன ஆகும், ஹார்ட் காப்பியா
பிரிண்ட் வெளியே வரும். ஒரு பேப்பர்ல நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், A4 சைஸ்ல, A3 சைஸ்லயோ அந்த மாதிரியான இதுல நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். ப்ராசஸ் என்ன அப்படின்னா, எவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நிறைய சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருப்போம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இமெயில் போட்டோஸ்ல அக்சஸ் பண்றதுக்காக வந்து என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். போட்டோஷாப், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேர் ஃபைலை வந்து அன்சிப் பண்றதுக்காக வந்து வின்ரேர் ஃபைல் யூஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு வீடியோ படம் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மீடியா பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறைய சாஃப்ட்வேர்ஸை நீங்க ஓப்பன் பண்ண அதுக்கான ப்ராசஸ்லாம் பேக்ரவுண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றீங்க, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்க வந்து ஓப்பன் பண்றீங்க, எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்ல என்ன ஆகிட்டு இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அது அந்த மாதிரியான ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்றது தான் வந்து என்ன, இந்த ப்ராசஸ் இந்த டைம்ல இவ்வளவு டைமுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகி இவ்வளவு ரேம் மெமரி எடுத்துக்கிட்டு இவ்வளவு ஸ்டோரேஜ் மெமரி எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத காட்டுறது தான் வந்து ப்ராசஸ். த்ரெட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு சில நிறைய இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைம்ல வந்து ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்றோம்னு வச்சுங்களேன், அதில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு வீடியோவும் ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போம். அட் த சேம் டைம் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அதே இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நோட்ஸையும் டவுன்லோட் பண்ணி, அதாவது ஒரு டெக்ஸ்டாவோ இல்லை வந்து ஒரு இமேஜ் ஃபைலையோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், டவுன்லோட் பண்ணிட்டு இருப்போம். இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஏதோ ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், இல்லை படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி அட்டன் டைம்ல நிறைய வேலைகள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கான கான்செப்ட் தான் என்னன்னா த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன அப்படின்னா ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் வந்து என்னன்னா நீங்க பண்ண வேலைகளை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை, அதாவது இப்போ நீங்க ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க, சரிங்களா, ஒரு இமேஜ் சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன, இமேஜ் ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல், வீடியோ ஃபைல், சரிங்களா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் குரூப்பா நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா, அதாவது நிறைய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டையோ இல்ல வந்து ஒரு இமேஜ் ஃபைலையோ, நிறைய இமேஜ் ஃபைலையோ இல்ல வந்து நிறைய வீடியோ ஃபைல்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேசஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டேட்டா பேஸ்ல நம்ம இப்போ வந்து ஒரு ஓட்டர் ஐடி கார்டு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, சரிங்களா, அப்படின்னா இப்போ நீங்க அதுல வந்து உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் நீங்க கொடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்ன இருக்கு அதுல வந்து தப்பா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது எலக்ட்ரல் கமிஷன் அவங்களுடைய டேட்டா பேஸ்ல அதை வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க டேட்டா பேஸ்ல அந்த டேட்டா பேஸ்ல வந்து உங்க பேர் இருக்கும், உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும், பிளஸ் வந்து உங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ண போறீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸ். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ, சரிங்களா, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், உங்க இன்ஃபர்மேஷன், அதாவது எல்லா ஓட்டர்ஸையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தென் அப்புறம் நெக்ஸ்ட், எவல்யூஷன் ஆஃப் ஹார்ட்வேர் டிவைசஸ். ஹார்ட்வேர் டிவைஸ்னுடைய பரிமாற்றம் எப்படி இருந்தது, பரிமாற்றம் அப்படின்னா வந்து ஒரு எவல்யூஷன், அதாவது அதனுடைய அது எப்படியெல்லாம் உருவாகி வந்தது அப்படிங்கிறது தான். சரிங்களா. மோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ஸ். எவ்வளவு ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்வேர் சிஸ்டமோட தனிச்சு இருக்கும். அதாவது எந்த ஹார்ட்வேரோடையும் அது என்ன பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும், அதாவது வேலை செய்யும். எந்த ஹார்ட்வேர்ல நீங்க போட்டீங்கனாலும் அது என்ன பண்ணும், வேலை செய்யும். இப்போ நீங்க கொண்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு லினக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, சரிங்களா, அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெசிபிகேஷன்லாம் நான் என்ன பண்ணலாம், நமக்கு அவ்வளவா தேவையில்லை. நீங்க மோஸ்ட் ஆஃப் த நம்ம கம்ப்யூட்டர் எல்லா கம்ப்யூட்டர்லையும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த லினக்ஸை நம்ம போட்டு யூஸ் பண்ண முடியும். இதுக்காக இந்த ஸ்பெசிபிக் ஆன ஒரு கான்ஃபிகரேஷன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. சரிங்களா. அதே மாதிரியே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஸ்பெசிபிக்கா இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படின்னு வச்சிருப்போம். அதே மாதிரி மேக் ஓஎஸ், அதாவது ஆப்பிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிஸ்டம்க்குள்ள என்ன, அவங்க அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ண அவங்களுடைய பிசிக்கல் டிவைசஸை யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. அதே மாதிரியே இந்த லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரியே ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்வேரோட நீங்க எந்த ஹார்ட்வேர்ல போயிட்டு நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணாலும், சரிங்களா, அதெல்லாம் என்ன பண்ணும், மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட்வேர் சிஸ்டம்ல அது என்ன ஆகும், அதனுடைய ஒர்க்கிங்கை உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுக்கும். தென் அப்புறம் நெக்ஸ்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூசஸ் டிவைஸ் டிரைவர்ஸ் டு பர்ஃபார்ம் டிவைஸ் ஸ்பெசிபிக் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்.
அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து அந்த ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் ஹார்ட்வேர் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சில ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் எப்படி வந்து அதனுடைய ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணுது சரிங்களா. அதில் எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் ப்ரோக்ராம், அதாவது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இல்லை யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர். ஒரு காம்போனன்ட்ஸ் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்க்கும் ஒரு சில டிரைவர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு சிஸ்டம்ல போட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றோம் சரிங்களா. அது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கிராபிக்ஸ் வரைக்கும் யூஎஸ்பி பிரிண்டர்ல வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரோக்ராம்ஸை சாஃப்ட்வேரை நீங்க தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அதனுடைய ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை அது கொடுக்கும் பர்ஃபெக்டா சரிங்களா. நீங்க அதனுடைய அப்டேட்டட் அதுக்குன்னு தனித்தனியான வெர்ஷன்ஸ் அதனுடைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு அதில் யூஸ் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் அது என்ன அதனுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா கொடுத்து அதில் நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டா இருந்தாலும் இன்புட்டை கொடுத்து உங்களுக்கான அவுட்புட் என்னவோ அது கரெக்டா வரும் சரிங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளக் அண்ட் பிளே டிவைசஸ். Plug and play devices when connected instruct the operating system on which driver to use without user interaction. Plug and play plug and play அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண வரோம் உள்ள கம்ப்யூட்டர்ல அதை வந்து மாட்டி நம்ம அப்படியே யூஸ் பண்றக்கூடிய ஒரு டிவைசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளக் அண்ட் பிளே சரிங்களா. இது என்ன மாதிரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிவைசஸ் எல்லாம் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணா மட்டும் போறோம் அதனுடைய வேலையை அது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்காக நான் வந்து யூசர் தனியா அதனுடைய ஆப்ரேட்டிங் டிரைவர்ஸையோ இதையோ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்து இன்பில்டா அந்த டிவைஸ்ல நீங்க பிளக் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ்லயே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நீங்க எப்போ நீங்க அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல பிளக் பண்ணாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சேர்ந்து அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சப்போஸ் ஒரு பிளக் அண்ட் பிளே பிரிண்டர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பிரிண்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற அளவுக்குலாம் டைம் இல்லை. எனக்கு வந்து ஒரு பிளக் அண்ட் பிளே பிரிண்டர் இருந்தா எனக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளக் அண்ட் பிளே பிரிண்டர் வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஒரு பிளக் அண்ட் பிளே பிரிண்டரை நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ண உடனே அந்த பிளக் அண்ட் பிளே பிரிண்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா அங்க அந்த பிரிண்டர்ல ஒரு மெமரி ஸ்டோரேஜஸ் இருக்கும் சரிங்களா. அதுக்குன்னு ஒரு சின்ன நம்ம மொபைல்ல இருக்கிற மாதிரியே இன்பில்ட் மெமரி ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதனுடைய டிரைவர் சாஃப்ட்வேரை ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இருந்து நம்ம ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனது என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை எடுத்து அதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த பிரிண்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுடைய ஒர்க்கிங் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இமேஜ் பிரிண்ட் எடுக்கிறதையோ இல்லை வந்து டெக்ஸ்ட் பிரிண்ட் எடுக்கிறதையோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லை ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுக்கிறது எதை பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கான யூசர் இன்ட்ராக்ஷன் அதிகப்படியா அதுக்கு தேவை இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா யூசர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதில் அவங்களுடைய அந்த டிவைஸை அந்த பிளக் அண்ட் பிளே டிவைஸை அவங்க கம்ப்யூட்டர்ல மாட்டணும். இது மட்டும்தான் அவங்களுக்கும் அந்த டிவைஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் தவிர மற்றபடிக்கு அதுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு பர்டிகுலரான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் எதுவும் இதுல இல்லை சரிங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா அதாவது நம்ம பார்க்கறது எவல்யூஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற டிவைஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணி நம்ம ரெண்டுத்தையும் வந்து கம்யூனிகேட் ஆகுதா அதாவது நம்ம சிஸ்டமும் அந்த டிவைஸும் கம்யூனிகேட் ஆகுதான்றதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த பிரிண்ட் அவுட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுக்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னா பிளக் அண்ட் பிளேங்கிறதுனால வந்து நம்ம அதை என்ன பண்ணலாம் ஈஸியா ஜஸ்ட் நம்ம அதை வெறும் சிஸ்டம்ல மாட்டி அப்படியே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்டாவே என்ன பண்ணிக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமலேயே அதில் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் பிரிண்ட்டும் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கேனர் பிளக் அண்ட் பிளே ஸ்கேனர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஸ்கேனரை நம்ம டிவைஸை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண மட்டும் போதும் நமக்கு தேவையான இமேஜை நம்ம ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஹார்ட்வேர் டிவைசஸ். ஃபர்ஸ்ட் என்ன வந்தது அப்படின்னா டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹார்ட்வேரா நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரிங்களா. நம்ம அதாவது நம்ம CPU அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவைசஸ்ல
யூஸ் பண்ண இடத்துல வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராசஸையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபுல்லா வந்து இந்த பிளாட் பண்ணிருக்கிற எல்லா டிவைஸும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ப்ராசஸ் டிரான்சிஸ்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுவும் எந்தெந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம இங்க பார்க்கணும். 1970 சரிங்களா, 1970 10⁻⁴ அதுக்கும் கீழே அதாவது ஒரு 10,000 டிரான்சிஸ்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ண நம்ம ப்ராசஸர்ல யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒர்க்கை செஞ்சு முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து லாஸ்ட் 2005 வரைக்கும் எவ்வளவு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்கோம் அதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10⁻⁸ சரிங்களா. 10⁻⁸ ரிசல்ட் என்ன வருதோ அவ்வளோ டிரான்சிஸ்டர் கவுண்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸர்ல நம்மளுடைய டாஸ்க் எல்லாம் ஃபுல் பண்ணிருக்கோம். டாஸ்க் அப்படின்னா வந்து நம்மளுடைய வேலைகள் சரிங்களா. நம்மளுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ராசஸர்ஸ், மெயின் மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைசஸ். நம்ம கம்ப்யூட்டர்ல பார்க்கக்கூடிய ஹார்ட்வேர் என்ன மாதிரியான இருக்கணும், என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராசஸர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் மெமரி, அதுக்கப்புறம் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ் சரிங்களா. இதுல வந்து ப்ராசஸர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்க வந்து இன்டெல் கம்பெனி சைட்ல போறீங்க அப்படின்னா கோர் டு டியோ, இன்டெல் கோர் டு டியோ, கோர் டு பென்டிஎம், பென்டிஎம் 1, பென்டிஎம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. பென்டிஎம் 1, பென்டிஎம் 2, பென்டிஎம் 3, பென்டிஎம் 4, பென்டிஎம் 5 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோர் டு டியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா i3, i5, i7 இந்த மாதிரியானதெல்லாம் வந்து என்னன்னா ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் போறீங்க அப்படின்னா ஜியான் ப்ராசஸர், அந்த மாதிரி ஜியான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு. சர்வர் சிஸ்டம்லாம் போறீங்க அப்படின்னா சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெமரி. மெயின் மெமரி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சிஸ்டம் நம்ம கம்ப்யூட்டரில் சொல்லக்கூடிய ரேமை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ரேம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர்ல எவ்வளவு ப்ராசஸ்லாம் நடக்குதோ சரிங்களா. ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் சரி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ற வேலையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய ஒர்க்கிங்காவே இருந்தாலும் சரி, எல்லா ப்ராசஸும் எதுக்குள்ள நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரேமுக்குள்ள மட்டும்தான் நடக்கும். எல்லா ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வேலை செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்க எந்த மெமரிக்குள்ள வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம ரேமுக்குள்ளதான் வேலை செய்யும். அதனாலதான் திடீர்னு சில நேரத்துல வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வேலை செய்யக்கூடிய ப்ராசஸர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதாவது உங்க கம்ப்யூட்டருக்கு வந்து அளவுக்கு மீறி என்ன வேலைகளை நீங்க அதிகமா கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது சில டைம் நம்ம கம்ப்யூட்டர் என்ன ஆயிடும், வேலை செய்யாம நின்றுடும். அது வந்து ஹேங் ஆயிடுச்சு, சிஸ்டம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் ரேம் உடைய மெமரி சைஸ், ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது எந்த லெவல்ல போயிருக்கு, அந்த லெவல் வந்து நமக்கு சிஸ்டம் நம்ம ஹேங் ஆகக்கூடிய லெவல் வரைக்கும் தொட்டுருச்சா, இல்ல வந்து நம்ம சிஸ்டம்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்றதுக்கு அது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சப்போஸ் இந்த ரேம் மெமரி லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேம் சைஸ் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 2 GB ரேம் வச்சிருக்க ஒரு சிஸ்டம்ல வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காது. நடுவில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு எடிட்டிங்க்கும் அது என்ன பண்ணும், நிறைய மெமரி சைஸஸை எடுக்கும் ரேம்ல இருந்து. அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரேம் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது ரேம் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் என்ன அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய மேண்டட்ரியான ஒரு ரெண்டு இன்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது இல்லாம நம்ம வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணவே முடியாது சரிங்களா. இந்த இன்புட் டிவைசஸ் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணவே முடியாது. அது என்ன மாதிரியான டிவைசஸ்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்புட் கீபோர்ட் அண்ட் மவுஸ். இந்த கீபோர்டு மவுஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு டிவைஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மேண்டட்ரியான ஒண்ணு. இது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கூட நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராசஸை கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பண்றதுக்கு கிளிக் பண்ணி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு மவுஸ் வேணும் சரிங்களா. நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணணும், டைப் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை டைப் பண்ணி நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வேணும், நமக்கு கீபோர்டு வேணும். பர்டிகுலர்
ப்ராசஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக, அதாவது வேலை செய்ய வைக்கிறதுக்காக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுல வந்து கீபோர்ட்லயே ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, அதாவது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டையோ இல்ல ஏதோ ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போ அதை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம மவுஸ் ஒர்க் ஆகலன்ற கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கீபோர்டா இருக்கும். கீபோர்டில் அதுக்கான ஷார்ட்கட், அதாவது நீங்க சேவ் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணக்கூடியதுக்கான ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்லி அதை ப்ரெஸ் பண்ணீங்க, Ctrl+S இந்த மாதிரியான ஷார்ட்கட் கீ எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வித்தவுட் மவுஸ் கூட இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக்குக்காக. இப்போ நம்ம ஃபுல்லா எல்லா வேலைகளையும் வந்து கீபோர்டை மட்டுமே யூஸ் பண்ணி பண்ண முடியாது. நீங்க என்னன்னா இப்போ வந்து மொத்தம் நம்ம டெஸ்க்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-35 ஐக்கான வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு 34வது ஐக்கான்ல போய் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை எனக்கு ஓப்பன் பண்ணணும். நான் வந்து ஒரு வீடியோ பார்க்கணும், எனக்கு என்னுடைய அந்த வீடியோ பார்க்கறதுக்கான மீடியா பிளேயர் வந்து 33வது ஐக்கானா என்னோட டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும், கீபோர்டை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய போறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆரோ பட்டனையா மாத்தி மாத்தி நான் தள்ளிட்டு வரணும் 34வது ஐக்கான் நம்பர் வரைக்கும். இதுவே மவுஸா இருக்குது அப்படின்னா அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் என்ன பண்ணலாம், டேரக்டா அதை டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அது ஓப்பன் ஆகிடும். இதை வந்து நம்ம கிளிக் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றதுக்கான ப்ராசஸை ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு சொல்றோம், இந்த அப்ளிகேஷனை எனக்கு ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்க்க போற அவுட்புட் டிவைசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப மேண்டட்ரியான ஒரு டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மானிட்டர். இந்த மானிட்டரும் இல்லாம வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே என்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த வேலைகளை எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அந்த வேலையில் ஏதாவது உங்களுக்கு நமக்கு ஏதாவது எரர் வருதா, ப்ராப்ளம் இருக்கா, என்னங்கிறத வந்து நம்ம எப்படி எது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா மானிட்டர் மூலியமா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மானிட்டர் வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரியான மானிட்டர்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்டி மானிட்டர் அப்படின்னுலாம் வந்து யூஸ் பண்றாங்க. நீங்க எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. சிஆர்டி மானிட்டர்னு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஒரு மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி வந்து உள்ள ஒரு போர்டு வச்ச மாதிரி ஒரு பெரிய டிவி மாதிரி இருக்கும். இப்போதான் வந்து நம்ம எல்லாமே என்ன பண்றோம், எல்சிடி மானிட்டர், எல்இடி மானிட்டர்னு சொல்லி எல்லாம் பிளாட் மாடல் சிஸ்டமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சிஆர்டி மானிட்டர், கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம்ல. சரிங்களா? கேத்தோட் ரே டியூப் அப்படின்ற ஒரு டியூப் மூலியமான ஒரு டிவைஸ், மானிட்டரிங் டிவைஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் அந்த மானிட்டர் மூலியமா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அது மூலியமா மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம வேலைகள் கரெக்டா நடக்குதா இல்லையா, என்ன மாதிரியான வேலைகள்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் கரெக்டா போய்கிட்டு இருக்கா, அது எதாவது ப்ராப்ளம் வருதா இல்லையாங்கிறத நம்ம எல்லாம் மானிட்டர் பண்ணி நம்ம அவுட்புட் ரிசல்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரெண்டா அடுத்து மெயின் போர்ட்ஸ். மெயின் போர்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உள்ள வந்து நம்ம மதர் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து, அதாவது சர்க்கியூட் போர்டு இல்ல பிசிபி போர்டு இப்படி கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய மெயின் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எத்தனை நம்மளுடைய டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல வந்து ஐசிஸ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பிசிபியை நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிரியேட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வேலைக்கும் ஒரு சிப்ஸ், ஒரு ஐசிஸ் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு, அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மதர் போர்டு தான். மதர் போர்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா எடுத்து கொஞ்சம் நல்லா ஊத்து பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், உள்ள வந்து அந்த சிலிக்கான் மாதிரியான ஒரு சிலிக்கான் இல்ல, ஒரு சில்வர் டைப்ல ஒரு வே மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு பிரிண்டட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு கோடு கிழிச்ச மாதிரியோ ஏதோ இருக்கும். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எந்த ஐசில இருந்து எந்த ஐசிக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதாவது இப்ப பாக்குறீங்க அப்படின்னா இந்த மதர் போர்ட்லயே வந்து ரேம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பிசிபி ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிபி ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரேம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் நீங்க இன்சர்ட் பண்ண உடனே அந்த ரேம் சிப்பை வந்து நீங்க இன்சர்ட் பண்ண உடனே அதுல இருக்கக்கூடிய பின் எல்லாம் என்ன பண்ணும், ரேமை வந்து பிடிச்சிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நமக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கான மெமரியை அலோகேட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ரேம்ல. சரிங்களா? அது எங்க நடக்கும் அப்படின்னா சிபியூல இருந்து
அதுக்கான ஒரு வே வந்திருக்கும். ஒரு அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேனா வந்து வழினா வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பின் இருக்கும். அந்த பின் மூலியமா இந்த பின்னை வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் சொல்ல வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஒரு எலக்ட்ரானிக்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம அது மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து என்னது பிசிபி போர்டு. அதை வந்து பிரிண்ட் பண்ணி இந்த டிவைஸ்ல அதாவது இந்த ஐசில இருந்து இந்த சிபியூக்கு இந்த வழியா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆகணும். அப்புறம் வந்து சிபியூ ப்ராசஸர் அதாவது சிபியூல இருந்து ப்ராசஸர்ல இருந்து ரேமுக்கு இந்த ப்ராசஸ்க்கான செய்யறதுக்கான மெமரியை அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு வழி. சரிங்களா? அதுதான் வந்து பிரிண்ட் ஆகி ஃபுல்லா வந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ணிருக்க இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்க அந்த போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து நம்ம ஒரு ஒரு ஐசி சிப்ஸ் டிரான்சிஸ்டர் இந்த மாதிரியான ரெசிஸ்டர்ஸ் இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஹார்ட்வேரை மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். சரிங்களா? ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் தட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் டிவைசஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம அதுக்கான வழியை நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. அந்த டிவைசஸையும் நம்ம பிரிண்ட் அதில் வந்து என்ன பண்ணிட்டோம் இன்சர்ட் பண்ணி மோல்டிங் பண்ணிட்டோம். இந்த மோல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம பவர் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸோட கம்யூனிகேட் பண்ண எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேட் பண்ண அதாவது அதாவது ஒரு ஒன்லி என்னன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அதாவது வேலை செய்யறதுக்கான பவர் கொடுக்கறதுக்கான ஒரு இதை வந்து இது பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அதுக்கான பவர் சப்ளை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிண்ட் பண்ணி வச்சிருந்த பிசிபி வே மூலியமா என்ன பண்ணும் அதனுடைய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸோட அதாவது ஒரு காம்போனன்ட் ரேமுங்கிற ஒரு காம்போனன்ட் பிசிபி காம்போனன்ட் கிராபிக்ஸ் கார்டு காம்போனன்ட் இந்த காம்போனன்ட்லாம் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ண எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். எப்போ நம்ம கம்ப்யூட்டருடைய ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஆன் பண்றோமோ பவர் இல்லாம ஆன் பண்ணி பவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சிஸ்டம் ஆன் பண்றோமோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாஃப்ட்வேர் டிரான்சாக்ஷன் கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதாவது ஒரு ப்ராசஸர் எப்படி ஒர்க் ஆகணும் அந்த ப்ராசஸருக்குள்ள என்னென்ன மாதிரியான ஒர்க்கிங்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு போகணும் எந்தெந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த மானிட்டரிங் பண்ற வேலை ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே அலர்ட் கொடுக்கறது இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே அதாவது ஆன் பண்ண உடனே அதை எப்போ அந்த பூட்டிங் ஆகி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ அப்பவே உங்களுக்கு என்ன ஆயிடும் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சோம். அதாவது அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து the main board is the central PCB in a system. இந்த மெயின் போர்டு இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டரையே வந்து என்னன்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த ஹார்ட்வேருக்குள்ளதான் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேரையும் என்ன பண்ணிருப்போம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் சரி இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி எல்லாமே என்ன பண்ணிருப்போம் இந்த ஹார்ட்வேருக்குள்ளதான் அதாவது ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவைசஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம் ஸ்டோர் பண்ணிருப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணிருப்போம் ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நமக்கு வந்து எப்போ நம்ம ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூட் பண்ண ஆரம்பிச்சு பூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூட்டிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பூட்டிங் ஃபைல் அந்த ஆப்ரேட்டிங் ஒரு பூட்டிங் ஃபைலை எடுத்து அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாம் படிச்சு அந்த ஃபைல் எங்க இருக்கு என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது ஆன் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ண ஆரம்பிக்கும். பூட் பண்ண உடனே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்னென்ன டிவைசஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதாவது நம்ம கீபோர்டு மவுஸ் மானிட்டர் இதெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன நம்ம பிரிண்டர் மாதிரியான டிவைசஸ் இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல பிரிண்டரு ஸ்கேனரு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு மைக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா மைக் ஒர்க் ஆகிறதுக்கு இல்லை கேமரா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா கேமரா கரெக்டா ஒர்க் ஆகுதா அந்த போர்ட்டு கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இல்லை நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் கேபிள் போட்டு வச்சிருக்கோம் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கேபிள் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம எது மூலியமா பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணும். சரிங்களா? சப்போஸ் இப்போ நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மள ஒர்க் ஆகல கனெக்ஷன் கட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெரிஃபை பண்ணுவாங்க. கனெக்ஷன் ஆன்ல இருக்கு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய மானிட்டர்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதாவது ஒரு சில கேபிள் சரியா கனெக்ட் ஆகல அப்படின்னா கேபிள் இஸ் அன்பிளக்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் அதுல ஒரு ஆப்ஷன் அதுல உங்களுக்கு காட்டும். அதுல கீழே நமக்கு நம்ம மானிட்டர்ல கீழே ரைட் சைடு
டவுன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷனுக்கான ஒரு ஐக்கான் இருக்கும், நெட்வொர்க்கான கனெக்ஷன் ஐக்கான் இருக்கும். அது வந்து டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டிவைசஸ் சச் அஸ் ப்ராசஸர்ஸ் அண்ட் மெயின் மெமரிஸ் ஆர் அட்டாச்டு. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம பிசிபியில் என்ன மாதிரியான டிவைஸ் இது டிவைஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கும், அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராசஸர், மெயின் மெமரிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரேம் அப்புறம் ஹார்ட் டிஸ்க், அதாவது பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லுவாங்க அதை. இந்த மாதிரி மெமரி எல்லாம் அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இது இல்லாம நம்மளுடைய include chips to perform low level operations like BIOS. BIOS அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பைனரி இன்புட் அவுட்புட் சிஸ்டம். சரிங்களா? பிட் லெவல் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அதாவது நம்ம சிஸ்டம்லுடைய ஒரு சாஃப்ட்வேரையும் மனுஷன் படிக்கக்கூடிய ரீடபிள் ஃபார்ம்ல இருந்து மிஷின் படிக்கக்கூடிய பைனரி ஃபார்மேட்டுக்கு மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பயோஸ் அப்படின்னு. அப்போ சப்போஸ் நம்ம சிஸ்டம்ல வந்து இந்த பயோஸ்ன்ற இந்த டிரைவர் நீங்க சரியான படிக்கு அப்டேட் பண்ணி வைக்கல அப்படின்னா, உங்களுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகாது, கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா அந்த பயோஸ்ங்கிற அந்த சாஃப்ட்வேர் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான பயோஸ் பண்றதுக்கு கூடிய சாஃப்ட்வேர் வந்து பயோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தனியா இருக்கு. அதுக்கான டிவைசஸும் சிப் லெவல்னா நமக்கு ஐசி லெவல்ல இன்டெகிரேட்டட் சர்க்யூட் லெவல்ல அதுக்கான சிப்ஸ்லாம் வந்து நம்ம பிசிபிலேயே என்ன இருக்கும், அட்டாச் ஆயிருக்கும். சரிங்களா? நான் சப்போஸ் இன்னும் இது வந்து உங்களுக்கு புரியல, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்து நம்ம சிஸ்டம்ல நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய சிஸ்டம் டைம், டேட் அண்ட் டைம் இது வந்து கரெக்டா இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, உங்களுடைய இன்டர்நெட்டை கரெக்டான படிக்க ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம ஃபைல் சேவ் பண்ண டேட்டு டைம் அதெல்லாம் வந்து மாறி மாறி வரும். நம்ம ஒரு டேட்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனா அது சேவ் ஆகக்கூடிய சிஸ்டம் டைம் வந்து டேட் அண்ட் டைம் வேற காட்டும். அந்த டேட் அண்ட் டைம்ல அது சேவ் ஆயிருக்கும். அதனால வந்து கரெக்டான படிக்க அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஷோ பண்ண முடியாது. அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிமோஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஒரு டிவைஸ் வந்து அதில் வந்து ஒரு காம்பனன்ட் ஆட் ஆயிருக்கும் நம்ம பிசிபியில். சரிங்களா? அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாட்ச்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேட்டரி மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒரு சின்ன பேட்டரி, அதாவது நம்ம டேட் அண்ட் டைமை கரெக்டா இல்ல கரெக்டான டைமுக்கு கரெக்டான இதுல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான பவர் பேக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் என்ன, சிமோஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம், அந்த காம்போனன்ட் சப்போஸ் உங்களுக்கு நம்ம சிஸ்டம்ல வந்து டேட் அண்ட் டைம் வந்து அடிக்கடி மாறி மாறி போயிடுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், அந்த சிமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்போனன்ட்டை எடுத்து செக் பண்ணி அதனுடைய பேட்டரி வந்து கெப்பாசிட்டி இருக்கா, அதில் பேட்டரி பேக்கப் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு, சப்போஸ் அது பேட்டரி பேக்கப் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு சிமோஸ் வாங்கி போட்டு நம்ம கரெக்டான டேட் அண்ட் டைம் செட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான லெவலில் நம்ம டேட் அண்ட் டைம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹார்ட்வேர் டிவைசஸ் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டாவும் சொல்லலாம், ப்ராசஸர் சாஃப்ட்வேரையும் சொல்லலாம், ஹார்ட்வேர்லையும் சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாமே ஹார்ட்வேர் சைடில் இருக்கிறது பார்க்குறோம் அப்படின்றதால வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணோம், ஹார்ட்வேர் டிவைசஸாகவே எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மிஷின் லாங்குவேஜஸை, அதாவது நம்ம சாஃப்ட்வேர் மூலியமா எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கொடுத்துருக்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிஷின், அதாவது ஹியூமன் வந்து, அதாவது மனுஷன் படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய படிக்கக்கூடிய அவனுக்கு தெரியக்கூடிய, அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட், அதாவது எழுத்து வடிவத்திலேயோ, சரிங்களா, இல்ல ஒரு புகைப்பட வடிவத்திலே இருக்கக்கூடிய விஷயத்த அது மிஷின் லாங்குவேஜ், அதாவது இயந்திரம் புரிஞ்சுக்கக்கூடிய வடிவத்துல மாற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணக்கூடியது தான் என்னது, ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். இதனாலதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிஸ்டமுக்கான ப்ராசஸர் சரியில்லை, சில நேரத்தில் வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏதாவது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் கரெக்டா ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ப்ராசஸர் வந்து அதுக்கான கரெக்டான படிக்கு சூட்டபிளா இல்லை, அதாவது ப்ராசஸருடைய ஃபுல் கெப்பாசிட்டி அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு, நம்ம பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து இந்த ப்ராசஸரையும் மீறி அதிகப்படியான ப்ராசஸர் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணலாம். இது இந்த ப்ராசஸர் என்னென்ன மாதிரியான வேலைகளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். ப்ராசஸரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிபியூன்னு சொல்லுவோம். சிபியு எக்ஸிக்யூட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ப்ரோக்ராமிங்கிறது வந்து நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய டாஸ்க் தான் இங்க ப்ரோக்ராம். அதாவது நம்ம பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம், குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம ஒரு சில சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி வேலை செய்வோம். சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்
அதாவது ஒரு எழுத்து ஒரு டாக்குமெண்ட் நம்ம ஏதாவது எழுதணும், டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம டைப் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம், நம்ம சிபியு அந்த இடத்துல வேலை செய்யும். அந்த இடத்துல வேலை செஞ்சு இந்த இடத்துல வந்து நாம கொடுக்கக்கூடிய ஒரு லெட்டரையும் கீபோர்டு மூலமா நம்ம எத்தனை லெட்டர் வந்து இன்புட் கொடுக்குறோமோ அத்தனை இதுக்கும் அதை வந்து மிஷின் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி, அதாவது நம்ம கீபோர்ட்ல இருந்து நமக்கு இன்புட் வாங்கி நம்ம அழுத்தக்கூடிய அந்த கீபோர்டுக்கு ஏற்ற மாதிரியான இன்புட்டை மிஷின் படிக்கக்கூடிய மிஷின் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம மானிட்டர்ல என்னவா காட்டும், நம்ம என்ன லெட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணுமோ அந்த லெட்டர் நம்ம மானிட்டர்ல காட்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்து 2 கோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் ஸ்பெஷல் பர்பஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். கோ ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஃபிக்ஸ் கார்டு, ஆடியோ கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் அண்ட் ஆடியோ ப்ராசஸர். கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் வந்து நமக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்றது ஸ்பெஷல் பர்பஸ் தான். நார்மலாகவே நம்ம சிஸ்டம்ல வந்து தேவையான அளவுக்கான கிராஃபிக்ஸ் கோ ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? இல்லை நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சம்பந்தப்பட்ட வேலையை செய்ய போறேன், அதுக்கு வந்து எனக்கு கிராஃபிக்ஸ் அதிகப்படியான தேவைப்படும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு லெவலில் சைஸை, அதாவது மெமரி சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது நம்ம இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய வீடியோ எடிட்டிங்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும், அதாவது ஒரு இமேஜை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம பிரைட்டா பண்றதோ இல்லை வந்து ஒரு கான்ட்ராஸ்டா பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சரியான படிக்கு சரியான டைமில் கரெக்டாக உங்களுக்கு வந்து நடக்காது. ஒரு சில டைம்ல ஒவ்வொரு டைமுக்கும் உங்களுக்கு என்ன ஆகணும்னா நம்மளுடைய சிஸ்டம் நார்மல் சிஸ்டம் என்ன ஆகும், ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கோ ப்ராசஸர். இப்போ வந்து நான் ஒரு ஆடியோ சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் செய்ய போறேன், அதாவது ஒரு ஆடியோ எடிட்டிங் பண்ண போறேன், மியூசிக் கம்போசிங் இடத்துலலாம் வந்து இந்த ஆடியோ கோ ப்ராசஸர் அப்போ எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ற இடத்துல அந்த கம்போஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆடியோஸையும் ஒரு ஆடியோ கோ ப்ராசஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன ஃபார்மேட்ல வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, கிளியரா இருக்கா இல்லையா, அந்த கொடுத்த இன்புட்டுக்கான மியூசிக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா அதுல வந்திருக்கா இல்லையானது நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, மைக் இன்சர்ட் ஆடியோ இன்புட் அண்ட் ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிற அந்த போர்ட் மூலியமா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த போர்ட் உங்களுக்கு கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸர் உங்களுக்கு கரெக்டான படிக்கு ஒர்க் ஆகணும். இல்லை லேட்டஸ்ட் டெக்னாலஜியான ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணணும்னா மட்டுமே தான் நமக்கு கரெக்டான இதுலாம் கிடைக்கும் அதுல. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெமரி. இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி மாதிரி இதுவும் வந்து ஒரு மெமரி தான். இதனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலைகளை ரேம் ஆகட்டும், ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ ப்ராசஸ், அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும். ஆனா அதையும் விட ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட்லியோ இல்லை அதையும் விட ரொம்ப ஃபாஸ்டாகவும் நமக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன மாதிரியான வேலைகள் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ப்ராசஸரை சப்போஸ் நம்ம ப்ராசஸரை மீறி ஒரு சில வேலைகள் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸர்ல ஃபார் டைம் பீயிங்க்கு, அதாவது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிபியூ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து மெமரி ப்ராசஸர் மெமரி ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால ஒரு டைம் பீயிங்க்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை ரெஜிஸ்டர் பக்கம் டைவர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த டைம் பீயிங்க்கு வரைக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாம் அங்க எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறம் அது டெலிட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் டேட்டா மஸ்ட் பி இன் ரிஜிஸ்டர் பிஃபோர் எ ப்ராசஸர் கேன் ஆப்ரேட் ஆன் இட். அதாவது ஒரு ப்ராசஸருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மெமரி லொகேஷன் தான் என்னன்னா ரெஜிஸ்டர். சரிங்களா? அதாவது சப்போஸ் இப்போ வந்து ப்ராசஸர் வந்து உங்களுக்கு ரேம் மெமரியில அதாவது ப்ராசஸ் வைஸ்ல அதனுடைய சைஸ் ரொம்ப ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? சப்போஸ் இப்போ வந்து சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ராசஸர் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னும் போது அந்த சிபியூக்கு தெரியணும் போது அப்படின்னும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா சிபியூக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும், ரிஜிஸ்டர் பக்கம் டைவர்ட் பண்ண விட ஆரம்பிக்கும். ஏன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே சைஸ் ஃபுல் ஆயிடுச்சு, அதாவது என்னோட ஒர்க்கிங் லெவல் அதிகமாகிட்டே வருது, கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஒர்க்கை எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், ரெஜிஸ்டர் பக்கம் தள்ளி விடும். ரெஜிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை மட்டும், சரிங்களா, அதை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ணும், அதோட ரிசல்ட்டை மட்டும் என்ன பண்ணும் ப்ராசஸருக்கு அனுப்பிச்சு விட்டு சென்ட் பண்ணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் லென்த் இஸ் த சைஸ் ஆஃப் அ மிஷின் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்.
அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுடைய லென்த்தை பொறுத்து தான் ஒரு மிஷின் லாங்குவேஜினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுடைய சைஸும் இருக்கும். சரிங்களா? நீங்க அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றதுக்கும் நம்ம ஒரு வேர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றதுக்கும் ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம்னா அதுக்கான நிறைய பேக் அண்ட் டூல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஓப்பன் பண்ணும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது அதனுடைய எக்ஸிகூஷன் டைம், அதாவது ஓப்பனிங் நீங்க அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றதுக்கான டைமை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் நம்ம கம்ப்யூட்டர். அதாவது மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி அந்த மிஷின் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணி அதனுடைய அவுட்புட் எடுத்து அப்படி பண்றதுக்கு அது ரொம்ப ஆகும். இதே நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எதுவுமே அவங்களுக்கு அதாவது படிக்கபடியா தேவைப்படாது. அதனால அது என்ன பண்ணும், டைரக்டாவே ரொம்ப சீக்கிரமாவே என்ன பண்ணி நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் இதை ஓப்பன் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இதனுடைய லென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வேகமாவே ஓப்பன் ஆகும். ஆனா நம்ம அந்த வீடியோ எடிட்டிங் கிராஃபிக்ஸ் சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது மாதிரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ண அப்படின்னா நம்ம லென்த், அதாவது நம்ம அதை ஓப்பன் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லென்த் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். லென்த் உங்களுக்கு எப்படி அதிகமாகுது அதில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆடியோ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் நீங்க ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் பண்ண ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணும் நம்ம சிபியு மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதனுடைய டைமிங், அதாவது அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணக்கூடிய டைமிங், ஓப்பன் ஆகக்கூடிய டைமிங் உங்களுக்கு ரொம்ப லென்த் ஆக ஆரம்பிக்கும். இதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் ப்ராசஸர் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் லென்த். அதாவது ஒரு சில ப்ராசஸர் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு சில ப்ராசஸர்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை லென்த்தை மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் லென்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவலில் இப்போ நம்ம ப்ராசஸர்லாம் வந்துருச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் டயக்ராம் பார்த்துருவோம். இதுல வந்து என்ன, அதாவது ப்ராசஸர் வந்து அதனுடைய வேலையை நமக்கு எப்படி செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு என்ன ஒரு சிபியு மாதிரியான ஒரு இது வச்சுக்கோங்க. சரிங்களா? சிபியூல என்ன இருக்குன்னா அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட். இது மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான், காம்போனன்ட் மாதிரியான ஒரு விஷயம். சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா கால்குலேஷன்ஸும் கம்ப்யூட்டர்ல நம்ம பண்ணக்கூடிய எந்த கால்குலேஷனா இருந்தாலும் சரி எல்லாமே எதுல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்ல மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? இதுல நடக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு என்ன ஆகும், ரெஜிஸ்டர்லயும் நம்ம என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் இருக்க, அதாவது ரெஜிஸ்டர் பத்தி நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன அப்படின்னா டெம்பரரியா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி ஸ்டோரேஜ். எக்ஸிகூஷன் பண்ற, அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றதோ இல்ல ஒரு ப்ராசஸரை வந்து ஒரு ப்ராசஸருடைய வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி ஸ்டோரேஜ் தான் என்னது, ரெஜிஸ்டர். சரிங்களா? இங்க நடக்கக்கூடிய எக்ஸிகூஷனும் என்ன பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிசல்ட்டை அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்டுக்கும் அனுப்பும். அங்கிருந்து ரிசல்ட் மறுபடியும் ரெஜிஸ்டருக்கு வரும். ரெஜிஸ்டர் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் என்ன ஆகும் உங்களுக்கு மறுபடியும் L1 கேஷ் மெமரிலையும் ஸ்டோர் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அதாவது உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கோ, அதாவது நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்க எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ வரைக்கும் இந்த கேஷ் மெமரியில என்ன ஆகும், ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்க அந்த அப்ளிகேஷனுக்கான வேலையை, அந்த அப்ளிகேஷன் நீங்க எதுக்காக ஓப்பன் பண்ணீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்ச உடனே உங்களுக்கான அந்த கேஷ் மெமரியில இருக்கக்கூடிய அந்த அலோகேட் ஆன அந்த அப்ளிகேஷன் மெமரி என்ன ஆயிடும் அப்படின்னா டெலீட் ஆயிடும். சரிங்களா? அதாவது லெவல் ஒன் கேஷ் மெமரி, அதுக்கடுத்து கொஞ்சம் லெவல் 2 கேஷ் மெமரி. இந்த லெவல் 2 கேஷ் மெமரியில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்தா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு உள்ள வரக்கூடிய இது பண்ண ஆரம்பிக்கும். இதுலயும் வந்து கேஷ் மெமரி, இதுவும் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி தான். இங்க இருந்து உங்களுக்கு கேஷ் மெமரிஸ்ல அடுத்தடுத்த கேஷ் மெமரிக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கிளாக்ஸ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு எந்த டைமுக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் டைம்ல இதை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணியிருப்போம் அப்படின்னா சைக்கிள்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்போம். கம்ப்யூட்டர் டைம்ல அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டையோ இல்ல வந்து ஒரு எக்ஸிகியூஷன் டைமையோ நாம வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிஸ்டம் வாங்கிட்டு வாங்குறோம் அப்படின்னா உடனே அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது சிபியூ ப்ராசனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை பார்க்கும்போது அதனுடைய ஸ்பீடு என்ன, அதனுடைய கிளாக் ஸ்பீடு எவ்வளவு, ப்ராசஸிங் ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராசஸர் சொல்றாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸருடைய ஸ்பீடு எவ்வளோ நீங்க கேட்குறீங்க அப்படின்னா 2.2 GHz, 1.5 GHz, 4.2 GHz அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன். சரிங்களா, ஒரு கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன், அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைன்ல ஒரு பாசிட்டிவ் கிராஃபுக்கு போய் நெகட்டிவ் கிராஃபுக்கு வந்து முடிக்கிற அந்த கேப் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு சைக்கிள். சரிங்களா, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் கிராஃப் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு வச்சிருப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. அது வந்து என்ன அப்படின்னா மேலே கீழேன்னு சொல்லி வேவ் லென்த் மாதிரி போயிட்டு வரும். சரிங்களா, இப்படி பாசிட்டிவ்க்கு மேலே போய் கீழே நெகட்டிவும் முடிஞ்சு திருப்பி ஜீரோல வந்து நிற்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அதில். சரிங்களா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைடட் பை சிஸ்டம் கிளாக் ஜென்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் கிளாக் ஜென்ரேட்டர் அப்படின்னு பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் ஒரு விஷயம் ஜென்ரேட்டர் தான் என்ன பண்ணும் இந்த விஷயத்த உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அதாவது எத்தனை சைக்கிள் எவ்வளவு ப்ராசஸர் உங்களுக்கு ப்ராசஸர் வந்து சிஸ்டம்ல யூஸ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளவு போய்கிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் எத்தனை ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா வேலையுமே வந்து சைக்கிள்ஸை கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எது மூலியமா நடக்குது அப்படின்னா சிஸ்டம் கிளாக் ஜென்ரேட்டர். சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசஸர்ல நடக்கும். நம்ம ப்ராசஸர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவோம். ப்ராசஸருடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவோம். அதை வந்து மெகா ஹெட்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து கிகா ஹெட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய நம்ம எல்லா ப்ராசஸருமே வந்து மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸருடைய ஸ்பீடை வந்து நம்ம கிகா ஹெட்ஸை தான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது 2.2 GHz சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ப்ராசஸர் நீங்க அதாவது ஒரு சிஸ்டம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராசஸருடைய ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 2.2 GHz இல்லைன்னா வந்து 4.4 GHz. அதே ஒரு பூஸ்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு 5.2 GHz வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ், அதாவது ஒரு 10 லட்சம் சைக்கிள்ஸ், அதாவது 10 லட்சம் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன், ஒரு 10 லட்சம் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் நடக்கக்கூடிய ஒரு செகண்டுக்கு சொல்றதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கிகாஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ். சரிங்களா, ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்ல வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா 10 லட்சம் சைக்கிள்ஸை வந்து எக்ஸிக்யூஷன் டைம் உங்களுக்கு இதுல ப்ராசஸை பண்ணி கொடுக்கும். இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் டெஸ்க்டாப்ஸ் எக்ஸிக்யூட்ஸ் அட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெகாஹெர்ட்ஸ் அண்ட் செவரல் கிகாஹெர்ட்ஸ். சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய நம்ம டெஸ்க்டாப் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிகாஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.2 மெகாஹெர்ட்ஸ், 1.2.2, சரிங்களா, அப்புறம் வந்து 4.5 இந்த மாதிரியான மெகாஹெர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் டெஸ்க்டாப்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிகாஹெர்ட்ஸுக்கு மாத்திட்டாங்க. கிகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் மெமரி ஹையரார்கி. மெமரி ஹையரார்கி என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். மெமரி ஹையரார்கி இஸ் a scheme for categorizing memory. மெமரி ஹையரார்கி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மெமரியை வந்து கேட்டகரி வைஸ்ல பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அட் த டாப், லோயஸ்ட் அண்ட் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அட் த டாப் பாட்டம். சரிங்களா, அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கக்கூடியத ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய மெமரி
மெமரி டிவைசஸை காம்போனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே டாப் மோஸ்ட்ல வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கக்கூடிய கம்மியான எக்ஸ்பென்சிவ்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து வரக்கூடிய லோ லெவல்ல நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் தான் அதுல ஃபர்ஸ்ட். ஏன்னா இதனுடைய எக்ஸிகியூஷன் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா, அதனாலதான் இது வந்து, அதுவும் இல்லாம இந்த ரிஜிஸ்டர் வந்து நம்ம நீங்க இதை கேட்கலாம், ரிஜிஸ்டருடைய மெமரி ஒர்க் அதாவது எக்ஸிகியூஷன் வந்து ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குற வேலை வந்து ரொம்ப வேகமா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ரிஜிஸ்டரை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. முடியாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிஜிஸ்டர் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம ரிஜிஸ்டரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காம்போனன்ட். எல்லா இடத்துலயும், அதாவது நம்ம ரேம்லயும் நம்ம ரிஜிஸ்டரை ஒரு சில இதுக்காக மட்டும்தான் வச்சிருப்பாங்களே ஒழிய எல்லா ரேம்லயும் எல்லா மதர் போர்ட்லயும் வந்து அதிகப்படியான ரெஜிஸ்டர்ஸை வச்சுக்க மாட்டாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேயர் 1 கேஷ் மெமரி. லேயர் 1 கேஷ் மெமரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன். நம்ம முன்னாடி இமேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லேயர் 1 ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லேயர் 1 இதனுடைய எக்ஸிகியூஷனும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டாகவும், இது ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு ரிஜிஸ்டர் பார்க்கும்போது இது அதோட கொஞ்சம் கம்மியான ரெஜிஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது அதோட கொஞ்சம் கம்மியான வேலைகளை இது நமக்கு கம்மியான வேலை கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மியான ஸ்பீட்ல நமக்கு வேலையை செஞ்சு கொடுக்கும், ப்ராசஸரை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு கொடுக்கும். சரிங்களா, அதே மாதிரி L2வும் அதே மாதிரி தான். இந்த L2 அண்ட் L2 கேஷ் மெமரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டெம்பரவரியான ஒரு ஸ்டோரேஜ் தான். சப்போஸ் இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து எப்போ வரைக்கும் பவர் இருக்கோ, எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கோ, அப்போ வரைக்கும் தான் இதனுடைய ஒர்க்கிங்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். எப்போ நமக்கு இது எலக்ட்ரிக்கல் பவர்லாம் இருக்காதோ அப்போ வரைக்கும் இதனுடைய ஒர்க்கிங் இருக்காது. இதுல எந்த வேலையும் உங்களுக்கு நடக்காது இந்த மெமரியிலலாம். சரிங்களா, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் மெமரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ப்ராசர் வந்து கொஞ்சம் ஸ்லோ. மற்ற மெமரியில கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு என்ன பண்ணும், அதாவது ரிஜிஸ்டர் L1 L2 கேஷ் மெமரி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஒர்க்கிங்கும் ப்ராசஸிங் ஸ்பீடும் கொஞ்சம் கம்மி தான். ஆனா நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எதுல தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயின் மெமரி, அதாவது ரேம்னு சொல்லுவோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுல தான் உங்களுக்கு எல்லாமே அக்சஸ் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஸ்டோரேஜஸ். செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஸ்டோரேஜ்னா என்னன்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிடி ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணக்கூடிய சிடி, டிவிடி, ஃபிளாப்பி டிஸ்க் இப்போ அவ்வளோவா நம்ம வந்து யாரும் யூஸ் பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பென் டிரைவ், மெமரி கார்ட்ஸ், சிப்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட்லாம் தான் இந்த மெமரி டிவைசஸ். மெயின் மெமரி என்ன அப்படின்னா மெயின் மெமரி இஸ் த லோயஸ்ட் டேட்டா ரெஃபரன்ஸ்டு டைரக்ட்லி பை ப்ராசஸர். அதாவது ப்ராசஸர் வந்து டேட்டாவை, அதாவது டேட்டாவை ரெஃபரன்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப லோ லெவல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம மெயின் மெமரி, அதாவது நம்ம ரேம். சரிங்களா, volatile losses its contents when the system loses power. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரிஜிஸ்டர் L1 L2 கேஷ் மெமரி, மெயின் மெமரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ வரைக்கும் உங்க சிஸ்டமுக்கு பவர் இருக்கோ அப்போ வரைக்கும் அதனுடைய வேலைகள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ உங்க சிஸ்டம்லுடைய பவர் பேக்கப் இல்லை பவர் வந்து லாஸ் ஆகுதோ அப்போ அந்த வேலைகள் அங்க எரேஸ் ஆயிடும். திருப்பி நீங்க உங்க சிஸ்டமுக்கு பவர் கொடுத்தாலும் நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் எல்லாம் அங்க இருக்காது, புதுசா நியூவா தான் கிரியேட் ஆகி அங்க எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் அந்த மெயின் மெமரியினுடைய ஹைரார்கி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. சரிங்களா, இதனுடைய லேட்டன்சி, அதாவது இன் ப்ராசஸர் சைக்கிள்ஸ், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீரோவா இருக்கும். ஜீரோ அப்படின்னு லேட்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எரர் சைஸ். சரிங்களா, எரர் சைஸ், இதுல எரர் சைஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ராசஸர் சைக்கிள்ஸ் வந்து வேலைகள் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணினா ஜீரோல, அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிடும், டக்கு டக்குன்னு உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துரும். அதனால என்னுடைய லேட்டன்சி ரொம்ப கம்மி. சரிங்களா, ரெண்டாவது ரேம். ரேம் அப்படிங்கிறது வந்து என்ன உங்களுக்கு இந்த கேஷ் மெமரியில இதனுடைய லேட்டன்சி ரெஜிஸ்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால இதை வந்து நம்ம செகண்ட் ஹைரார்கில வச்சிருக்கோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ராம்லேயே வந்து லெவல் 2 கேஷ் மெமரி. இதனுடைய லேட்டன்சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 கேஷ் மெமரியை கம்பேர் பண்ணும்போது இது அதோடய ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இதனுடைய ப்ராசஸிங்கும் கொஞ்சம் இதுதான் அதனால. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேம், நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ரேம்னு சொல்லுவோம். இதுக்கான லேட்டன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய அதிகப்படியான ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த சிபியூ நமக்கு இந்த மெயின் மெமரி மூலியமா மட்டும்தான் அதிகமாக கம்யூனிகேட் பண்ணும். இந்த ரிஜிஸ்டர் L1 L2 கேஷ் மெமரிலாம் அதிகமாக கம்யூனிகேட் பண்ணாது. கம்யூனிகேட்டும் பண்ணும், ஆனால் அந்த லெவலுக்கு கம்யூனிகேட் பண்ணாது. ஏன்னா இதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயும் அதிகமாக முடிச்சிடும். அதே மாதிரியே வேலை முடிஞ்சதுக்கு உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டுரும். நம்ம மெயின் மெமரி, அதாவது மெயின் மெமரி ரேமில் அந்த மாதிரி இல்லை. நம்ம ப்ராசஸர் எப்போ முடிக்கிறோமோ அப்போ வரைக்கும் அதில் அப்படியே இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து என்ன ஸ்டோரேஜ். இதில் வந்து நமக்கு அந்த அளவுக்கான வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்காது. இது வந்து நம்ம வெறும் எதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வெறும் ஸ்டோரேஜ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரியான டிவைஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், டேப், சிடி, டிவிடி, இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் தான். சரிங்களா? ஓகே, சம்பரேஸ்வர் சார். சார். ஹலோ சார், நெக்ஸ்ட் மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாமா சார்? Okay, sir. 3:30. Sure, sir. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. Thank you, sir. So, தேங்க்யூ சார். thank you, sir, 41. for giving wonderful session. I hope this session was informative to all of you. So, with this, we just wind up the session. Thank you all. Thank you, sir. தேங்க்யூ ஆல்.